இந்த வீடியோவில் பைத்தானில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறோம் அண்ட் அதை பற்றின டெஃபினிஷன் தான் இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அண்ட் அதை வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இப்போ வந்து ஆக்சுவலாக இது இஃப் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் நமக்கு வந்து அதை நம்மளுக்கு ஆன்சர் ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணோம். சப்போஸ் அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தால் நமக்கு எதையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணாது, அவுட்புட் வந்து எம்டியாக வரும். அப்போ வந்து இஃப்னா வந்து நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா வந்து ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா அது வந்து ஆன்சர் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இந்த கண்டிஷன் தப்பாக இருந்தால் நம்மளுக்கு எதுவுமே ரிட்டர்ன் ஆகாது, எதுவுமே ஆன்சர் வந்து வராது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு கண்டிஷன் வந்து நான் இதில் செக் பண்ண போகிறேன். 15 <13 போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். 15 வந்து 13 சின்னது அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் தான். அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து பிரிண்ட்னு போட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த கண்டிஷன் இஸ், இப்போ வந்து நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து பிரிண்ட் ஆகும். சப்போஸ் ஃபால்ஸாக இருந்தால் நமக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது. அதனால் நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த கண்டிஷன் இஸ் ட்ரூன்னு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நான் அட்வான்ஸ்டான ஐடி எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் சிம்பிளாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு நோட் பேடில் தான் டைப் பண்ணியிருக்கேன். நோட் பேடில் டைப் பண்ணால் நீங்கள் வந்து ரன் பண்ணுற இதில் பண்ண வேண்டியிருக்கேன், கமாண்ட் லைனில் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து இதை டியில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதனால் டின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டியில் வந்து ஏபிசிங்கிற ஃபோல்டரில் இருக்குது. ஃபைல் நேம் வந்து இஃப்னு வச்சுருக்கேன். ஸோ ஃபைல் நேம் வந்து if.py. ஆக்சுவலாக இதில் நமக்கு ஒரு எரர் வருது, இன்டென்டேஷன் எரர் வருது. இன்டென்டேஷன் வந்து நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்டென்டேஷன் நான் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் இன்டென்டேஷன் என்ன பர்பஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்கன்னா கோடு வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோன்னே புரியணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து எல்லா இதுலேயுமே வந்து அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான், பட் பைத்தானில் வந்து அது ஆப்ஷனல் கிடையாது, அது மேண்டட்ரி. நம்ம கண்டிப்பாக இன்டென்டேஷன் ஃபாலோ பண்ணணும். அண்ட் அட்வான்ஸ்டான ஐடியெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அதுவே கிரியேட் ஆயிடும். பட் இது நோட் பேடுங்கிறதெல்லாம் நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ இன்டென்டேஷன் இதில் ஒரு ஸ்பேஸ் விட்டுதேன். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் அகைன் நான் இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணால் எனக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து ஆக்சுவலாக ஃபால்ஸ். அதனால் எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து இப்போ 15 வந்து 113 சின்னது. அப்போ வந்து இந்த கண்டிஷன் வந்து கரெக்ட் தான். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூன்னு வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணி ஆல்சோ கொடுக்கலாம். இப்போ ஏ பி இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஏபின்னு கொடுத்து அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக ஏல வந்து நீங்கள் ஒரு 10, பியில் வந்து ஒரு 100 இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூன்னு வந்துடும். டேரெக்டாக வேரியபிள் அசைன் பண்ணியும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இது வந்து இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் கண்டிஷன். இப்போ இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்னா எல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஃபஸ்ட்டு இஃப் வந்து இஃப் கண்டிஷன் என்னன்னா வந்து ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் ஃபால்ஸாக இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து இப்போ இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ஆக்சுவலாக இப்போ வந்து நான் ஒன்றுன்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்னா இந்த கண்டிஷன் வந்து எனக்கு வந்து ஃபால்ஸ், எனக்கு எதுவுமே ரிட்டர்ன் ஆகலை. பட் ஆக்சுவலாக எனக்கு என்ன வரணும்னா ஃபால்ஸ்னு வந்ததுன்னா எனக்கு ஏதாவது ஒன்று சம்திங் எனக்கு பிரிண்ட் ஆகணும். சப்போஸ் இது எனக்கு ஃபால்ஸ்னால எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், எல்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ எல்ஸ் வந்து என்னென்னா வந்து எல்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா வந்து அகைன் ஒரு இன்டென்டேஷன் போடுவாங்க. போட்டு சப்போஸ் எனக்கு வந்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா எனக்கு என்ன பண்ணால் இந்த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் இதில் கேட்டிருக்கேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். இதை நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு அகைன் போட்டால் இந்த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் எனக்கு வந்துருச்சு. அப்போ வந்து நம்மளுக்கு எம்டியாக இருக்கிறது பதிலாக எனக்கு என்ன பண்ணிங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து எனக்கு பாஸ் பண்ண அப்படின்னு கொடுக்குறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் தான் என்னென்னா எல்ஸுங்கிற ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து என்ன பண்ணோம் வந்து அது ட்ரூவாக இருந்தால் மட்டும் நம்மளுக்கு அவுட்புட் வரும், ஃபால்ஸாக இருந்தால் நமக்கு எதுவுமே வராது. ஸோ ஃபால்ஸாக இருந்தால் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வரணும் அப்படின்னு நினச்சா நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம், எல்ஸுங்கிற பாட்டி யூஸ் பண்ணிட்டோம்னா வந்து நம்மளுக்கு ஃபால்ஸாக இருந்தால் அது நம்மளுக்கு கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஸோ இப்போ அதே இதில் வந்து நம்ம என்ன பார்த்தீங்கன்னா எல்சிஃப் பார்க்க போகிறோம். ஸோ எல்சிஃப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் எல்சிஃப் இருக்கும், பட் இங்கே என்ன இருக்கும் உங்களுக்கு எல்இஃப்னு சொல்லுவாங்க. ஸோ பைத்தானில் வந்து அதனால் இதை என்ன பண்ணிக்கோங்கன்னா எல்ஸை எடுத்து விட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து எல்இஃப் போட போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்சிஃப் இந்த எல்இஃப்களை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு மார்க்கை செக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த எல்இஃப்ங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஒரு 2-3 கண்டிஷன் தப்பாக வர நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 3ஆவது கண்டிஷனுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணிக்கலாம் வந்து எலிஃப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து எலிஃப் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ வந்து ஒரு கண்டிஷன் எதுவுமே செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி செக் பண்ணிக்கலாம்னா A = B அப்படி இதில் போடுறேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்போ இந்த 2 வேல்யூவும் சேமாக இருந்ததுன்னா எனக்கு என்ன வரும்னா both are equal எனக்கு வரணும். அந்த மாதிரி போடணும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். both are equal value அந்த மாதிரி போட்டுட்டு
அதுக்கப்புறமா சப்போஸ் இந்த ரெண்டுமே எனக்கு வந்து இதா இருக்கு, ரெண்டுமே எனக்கு வந்து ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா எல்ஸ் பார்ட்ல என்ன பண்ணிக்கலாம்னா வந்து both the condition is false நம்ம இதை போட்டுக்கலாம். the condition is false ன்னு போட்டுக்கலாம். அல்லது both conditions false ன்னு கூட போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை வந்து நான் இப்போ ரன் பண்ண போறேன். இப்போ எனக்கு என்ன வருது வந்து both are equal value வருது. அப்போ வந்து இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த if condition ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். செக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து ஃபால்ஸா வருது அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா அடுத்த கண்டிஷன் போகும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து இதுலயே வந்து நமக்கு ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு இப்போ என்ன வரும் பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூன்னு வந்துடும். அப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு வந்து கரெக்ட்னு வந்துருச்சுன்னா நமக்கு என்ன வந்துடும், அதுலயே வந்து நமக்கு ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு வந்து தப்பாகும் போது நமக்கு என்ன வரும்னா அது ரெண்டாவது கண்டிஷனை செக் பண்ணோம். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் நமக்கு தப்பாயிருச்சு அப்படின்னா வந்து நமக்கு என்ன வரும்னா மூணாவது கண்டிஷன் செக் பண்ணோம். இப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்டிஷனுமே வந்து இப்போ எனக்கு தப்பாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா போத் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ்னு வந்துடும். இப்போ வந்து 10 1 விட சின்னதா அப்படின்னு A is less than Bங்கிற கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. அப்புறம் வந்து அடுத்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகுது. ஏவும் பி வந்து சேம் வேல்யூ கிடையாது. அப்புறம் அடுத்து செக் பண்ணுது, அதுலேயே நமக்கு என்ன ஆகுதுன்னா வந்து வேற வழியே இல்லை, நம்மளுக்கு எல்ஸ் பார்ட் தான் பிரிண்ட் ஆகும். போத் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ்ன்றோம். ஸோ இதுதான் வந்து எலிஃப் போடுறதுல வந்து இப்போ உங்களுக்கு எலிஃப் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வந்து நெஸ்டட் இஃப். ஸோ நெஸ்டட் இஃப் என்னன்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இஃப்க்குள்ள வந்து இன்னொரு இஃபை பிரிண்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ வந்து எல்ஸ் இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு இஃப் இதில் போட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா இன்னொரு இஃப் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இன்னொரு இஃப்ல என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து A greater than B. A greater than B போட்டு இதில் என்ன பண்ண போறேன்னா ட்ரூன்னு அப்போ பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ போத் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ்னு வருது. இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனை வந்து இப்போ நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து அடுத்து செக் பண்ணோம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ரெண்டுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு, நமக்கு என்ன வந்துடும்னா கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் வந்துடும். இப்போ வந்து சப்போஸ் நான் இந்த இடத்துல வந்து 100ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 100 கொடுத்தா நமக்கு என்ன வரும் வந்து இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூன்னு வந்துடும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து அந்த நம்பர்ஸ் வந்து வேல்யூஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ ஆக்சுவலாக இதுதான் வந்து நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப் வந்து ஒரு இஃப்குள்ள இன்னொரு இஃபை போட்டு நம்ம செக் பண்ணுறது தான் நெஸ்டட் இஃப். இப்போ ஐ ஹோப் உங்களுக்கு 4 கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இஃப்னா என்னன்னா வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணால் ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். அடுத்து அப்படி சப்போஸ் ஃபால்ஸாக இருந்தால் எதுவுமே பண்ணாது. இஃப் எல்ஸ்னா என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் இஃப்ல உள்ள கண்டிஷனை பார்க்கும், அது ட்ரூவாக இருக்குமான்னு பார்க்கும். ட்ரூவாக இருந்தால் நமக்கு அதுவே பிரிண்ட் ஆயிரும். அப்படின்னா அடுத்து எல்ஸ் போகும். ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ்க்கு போயிடும். எலிஃப் என்ன பண்ணால் வந்து ஒவ்வொரு கண்டிஷனை செக் பண்ணிட்டே வரும். அதில் எது ட்ரூவாக இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இஃப் என்னன்னா வந்து ஒரு இஃப்குள்ள இன்னொரு இஃப் வந்து பிரிண்ட் பண்ணி அதுக்காட்டும். சப்போஸ் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அடுத்த கண்டிஷனில் போய் செக் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் இஃப். பைத்தானில் உங்களுக்கு இதுதான் கொஞ்சம் பேசிக்ஸான உள்ளது. அண்ட் இது ஏதாவது டவுட் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.